பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். நாசாவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய அதிசயங்களை கண்டு வியந்தது. ஆம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சேட்டலைட் மூலமா கண்காணித்த போது பல அற்புதங்கள் அங்கு இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்தார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம், உலகமும் ஒரு வட்டம், கோள்கள் சுற்றுவதும் வட்டம். இப்படி பிரபஞ்சம் வட்டத்திலே இயங்கும் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்றும் மட்டும்தான் இப்படி வட்டத்திலே இயங்குகின்றது. ஒரு வட்டத்திற்குள் வராது சதுர வடிவில் அமைந்த கோயில் மீனாட்சி அம்மன் கோயில். கோவில் மட்டுமில்லாம அந்த கோவிலை சுற்றியுள்ள தெருக்கள் எல்லாமே சதுர வடிவிலே இருப்பது ஒரு சிறப்பு அம்சம். அதுபோல சமூகத்திலே எல்லோரும் சமம் என்று உணர்த்தும் வகையில இந்த கோயில் சான்றாக அமைந்துள்ளது. நீள்வட்ட பாதையிலே சுற்றுகின்ற எந்த ஒரு சேட்டலைட்டும் மீனாட்சி அம்மன் கோவிலை முழுதாக படப்பிடிப்பு செய்ய இயலாதாம். ஏதாவது இரண்டு பக்கம் மட்டுமே தெரியும். ஏன்னா கோயில் சதுரமாக இருப்பதால் 1984 ஜெர்மனி சேர்ந்த மைக்கேல் கவுப்லர் என்பவர் இதற்காக ஒரு சதுர வடிவிலே ஒரு சிறிய சேட்டலைட் செய்து விண்வெளிக்கு அனுப்பினார். ஆனால் அது எடுத்த படத்தை கண்டு விஞ்ஞானிகள் உறைந்தனர் வியப்பில். ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வட்ட வடிவில் இருந்தது. கெப்லர் உடனே மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகே 68 நாட்கள் இருந்து ஆராய்ச்சி செய்தாராம். அப்பொழுதுதான் விஞ்ஞானத்தின் பல முடிச்சுகள் அவிழ்த்து விடப்பட்டன. சதுரமான கோவில் வட்ட வடிவமாக தெரியும் கோவிலினுடைய ஒரு பெரிய என்ன காரணம்னா, கோவிலினுடைய ஒரு கோபுரமான மொட்டை கோபுரம் தான் என்பதை கண்டறிந்தார்கள். சேட்டலைட் சிக்னல்களை கிரகிக்கும் கோபுரங்கள் அந்த மொட்டை கோபுரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும் மொட்டை கோபுரம் அந்த சிக்னல்களை கிரகித்து குழப்பி அடித்து புது சிக்னலை சேட்டலைட்டுக்கு அனுப்புகிறதாம். அறிவியல் பூர்வமாக கட்டுமானத்தில் அன்றே இதை பாண்டிய மன்னர்கள் அறிந்து கோயிலை கட்டியிருக்கின்றார்கள். அதனால அந்த மொட்டை கோபுரத்தின் மேல எந்த ரேடரும் வேலை செய்யாதாம். ஆயிரங்காயல் மண்டபம் உண்மையில 965 கால்கள் தான் இருக்கின்றன. 965 என்பது விண்வெளியில ஒரு தவிர்க்க இயலாத எண். ஸ்பேஸ் சென்டர்களை நிலைநிறுத்தும் உயரம் 965 965 ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. வான அறிவியல் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய காலத்தில் விஞ்ஞானம் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் மதுரை பாண்டிய மன்னர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டும் காலத்திலேயே அந்த விஞ்ஞானத்திலேயே கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பைரவர் சந்நிதியில இருந்து வாணியன் கிணற்று சந்துக்கு செல்லும் கிணற்று சுரங்கத்தில் இருந்த கல்லை புகைப்படம் எடுத்து என்லார்ஜ் பண்ண போது ஓ ஜீசஸ்னு அந்த விஞ்ஞானியை அலறிவிட்டார். ஏன்னா அந்த பாறையில் இருந்த வரி வடிவங்கள் அச்சு அசலாக ராக்கெட்களில் உள்ள ஒரு சர்க்கியூட் மாதிரி அந்த பேனல் மாதிரியே இருந்ததாம். மேலும் பொற்றாமரை குளத்தருகே மட்டும் அமாவாசை பௌர்ணமி 2 தினங்களிலும் ஒரே அளவுள்ள வெளிச்சம் இருப்பதை பார்த்தும் அதிசயித்து போனார்கள். இது எப்படி என்று அவர்களால் இதுநாள் வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்ற பல ஆச்சரியங்கள், சித்தர் சந்நிதி, தட்சிணாமூர்த்தி சந்நிதி, முக்குருணி விநாயகர், இவெல்லாம் விண்வெளி வீரர்கள் அமரும் சேம்பர்கள் வடிவில் அந்த மூலஸ்தானம் கட்டப்பட்டிருக்கிறதாம். நாயன்மார்கள் பிரகாரம் 108 லிங்கங்கள் பிரகாரம் எல்லாம் ஸ்பேஸ் ஷட்டில் வடிவத்தில் கட்டப்பட்டிருப்பதாம். இறுதியில் தன்னுடைய ஆராய்ச்சி குறிப்பில் முதல் நாசா மீனாட்சி அம்மன் கோவிலே பாண்டியர்கள் காலத்தில் சூரியனுக்கே ராக்கெட் விட்டிருக்கலாம், அது இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கலாம், இல்ல மெய்ஞானம் மட்டுமல்ல விஞ்ஞானத்திற்கு அடையாளம் இந்த கோயில் தான் அவர் எழுதி வைத்திருக்கிறாராம். ஸோ நம்ம சாதாரணமாக நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலை எடை போடக்கூடாது. மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் கோவில் அவ்வளவு விசேஷ சக்திகள் வாய்ந்தது. ஆகையினால
நம்ம கோவில்லையும் விஞ்ஞானபூர்வமாக நம்முடைய தமிழக அக்கால மன்னர்கள் எந்த வகையிலே ஒரு மூளைத்திறனோடு ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து கட்டியிருக்கார்கள் என்று தெரிந்து அந்த தெய்வத்தினுடைய பெருமையையும் அருமையையும் உலகத்திற்கும் மற்றவர்களுக்கும் ஆனால் நிறைய பேருக்கு நமக்கே தெரியாது, எல்லோருக்கும் சொல்லும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.